இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்கவும் இந்த முதல் வாரத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் ஏற்கனவே காலை ஆராதனையில் சொன்னது போல, படைத்தவருக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் இந்த ஆண்டிலே கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் அவருடைய செயலை காணுவதற்கு ஒரு செயலுக்கு நேராக நம்முடைய கவனத்தை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் முதலாவது அவர் செய்ய அதாவது படைத்தவருக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஊற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் ஊற்ற வேண்டும்? அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஏன் ஆண்டவர் ஊற்ற வேண்டும்? தேவன் படைத்த அனைத்தினுடைய அந்த படைப்பினுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் முதலாவது ஊற்றுகிறார். இரண்டாவது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஊற்றும்படி செய்கிறார். மூன்றாவது, தம் பிள்ளைகள் ஊற்ற சொல்லுகிறார். சில நேரத்தில் அவர் பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊற்றும் பொழுது சரியான பதிலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த மூன்று காரியங்களை நாம் காலை வேளையில் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாவீதுடைய வாழ்க்கையில் 2 விதமான தாகங்கள் இருந்தது. அந்த தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். முதலாவது, அவர் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசைன்னா, பலி செலுத்துகிற நேரத்தில் ஆசாரியர்கள் இருந்த இடத்துல இதையெல்லாம் பங்கு பெற்ற தாவீது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் சவுலினாலே துரத்தப்பட்டபடியினாலே காட்டில் இருக்கிறான். காட்டில் இருக்கும்பொழுது அவருடைய மனம் சொல்கிறது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போன நேரங்கள் எத்தனை. மானான் அவருடைய இருதயம் வாஞ்சிக்கிறது எப்படி என்று சொன்னால், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உன்மேல் தாகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை. ஒரு காலத்தில் எப்படி நான் ஆவியில் துள்ளினேன், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணின உடனே தேவனுடைய மகிமையான பிரசன்னம், மகிமையான அனுபவம் என்னை நிரப்பினது. கர்த்தருடைய சத்தம் என் காதிலே கேட்டது. ஆனால் இப்பொழுது அந்த சூழ்நிலை இல்லை, நான் தூரமாக இருக்கிறேன். ஆகவே வாஞ்சிக்கிறான், உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு நான் ஆசையாயிருக்கிறேன். அந்த சமூகத்திற்கு வர ஆசைப்பட்ட போது கர்த்தர் அதை பார்த்த பொழுது பொருத்தமான கிருபையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிறார். என்ன பொருத்தமான கிருபை கொடுத்தார்? பகற்காலத்தில் அவருடைய கிருபையை கர்த்தர் கட்டளையிட்டார். கட்டளையிட்டதனுடைய விளைவு என்ன சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, ராக்காலத்திலே உள்ளத்திலே கீதம் வர செய்தார். ரெண்டாவது, அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, இன்னொரு தாகம் என்னவென்று சொன்னால், அங்கே உம்மை அறிந்தவர்கள் எல்லாரும்
இதையெல்லாம் அவன் சொல்லுவதற்கு காரணம், தாவீது சொல்ல காரணம், அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை பகைக்கிறார்கள். தன்னோடு தனக்கு நெருக்கமான எல்லாரையும் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் தாவீதுக்கு துரோகிகளாக மாறிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் யார் என்று சொன்னால், தாவீதுக்கு விரோதமாக சதி திட்டம் போடுகிற ஆட்கள், சதி பண்ணுகிற ஆட்களாக மாறிவிட்டார்கள். இதை நினைத்த பொழுது அவனுடைய உள்ளம் ஏங்குகிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் கூட இருந்தவங்களாம், என் முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் எனக்கு விரோதமாக வழக்கு போட்டவர்கள், எனக்கு நெருக்கத்தை கொடுத்தவர்கள். ஆண்டவரே, அவங்க வழக்குகளை போட்டாங்க, நெருக்கத்தை போட்டாங்க, இதுக்கு நீர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நான் உம்மிடத்தில் ஜெபித்த பொழுது நீரும் என்ன பண்ணலை, பதிலே கொடுக்கல, அமைதியாக இருக்கிறீர் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்குறான். ஆண்டவரே, எப்போதான்ப்பா உங்கள் அமைதியை குலைப்பீர், எப்போதான்ப்பா என் கூக்குரலுக்கு செவி கொடுப்பீர் என்று ஏங்கின பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். பேரின்ப நதியினாலே உன்னை நான் நிறைப்பேன். அல்லேலூயா. பேரின்ப நதியினாலே தாகம் தீர்க்கிற கர்த்தர். இப்போதான் முக்கியமான பகுதிக்கு இந்த மாலை வேளையிலே நாம் வருகிறோம். தாகத்தை தீர்ப்பாரா, தாகத்தை தீர்க்க முடியுமா என்பதல்ல கேள்வி. ஆண்டவர் தாகம் தீர்க்கிற விதம் மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். இலக்கண பிழை அங்கே இல்லவே இல்லை. அந்த வசனத்தில் இலக்கண பிழை இல்லவே இல்லை. நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன், தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லி நாம சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். நாம் யாருமே அதை செய்யவே மாட்டோம். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன்னு சொல்லுவோம், தண்ணீர் கொடுப்போம். யார் தண்ணீரை என்ன பண்ண மாட்டோம்? ஊற்ற மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அப்படி சொல்லும் பொழுது எப்படி நிரூபிப்பார்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை என்கிற வார்த்தைக்கு 3 கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாகம் உள்ளவன் மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றும் பொழுது முதலாவது அவர் விரும்புவது, மகனே மகளே, மேலே இருந்து தான் உனக்கு வர வேண்டும். பக்கத்தில் வந்து பார்த்து சொல்லுங்க, உன் தாகம் தீர்க்கணும்னா மேலே இருந்து தான் உனக்கு வர வேண்டும். கேட்கும் போதே நம் மேலே கர்த்தர் அதை வர பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆவிக்குரிய நம்முடைய சரீர அதாவது அதற்குரிய பதில் எங்க நம்ம நினைக்கிறோம், அங்கிருந்து நமக்கு பதில் வருமா, இங்கிருந்து நமக்கு பதில் வருமா, இந்த இடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் வருமா, அந்த நபரிடத்திலிருந்து நமக்கு உதவி வருமா, அல்லது அங்கிருந்து நமக்கு ப்ரமோஷன் வருமா என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லவே இல்லை. தெய்வீக பதில் ஒன்றே உங்களுக்கு அதை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். சூரை செடியின் கீழே படுத்து கிடந்து 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 6வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 6வது வசனம் 8வது வசனம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஜெபித்து தூங்கி விட்டான். அப்பொழுது தேவன் ஒரு பாத்திரத்தில் தூதனிடம் தண்ணீரை கொடுத்து பக்கத்தில் வைத்து எலியாவை எழுப்பி தண்ணீரை குடிக்க சொல் என்று சொல்லுகிறார். அந்த தண்ணீர் பரலோகத்திலிருந்து வரல, அதை கொண்டு வந்த தூதன் பரத்திலிருந்து வந்தவன். அல்லேலூயா. ஒரு முறை குடித்தான், குடித்து விட்டு விட்டான், படுத்து விட்டான்.
இரண்டாவது முறையும் எழுப்பி மறுபடியும் குடிக்க கொடுத்தார். ஆண்டவர் உம்முடைய ஜனங்களின் தாகத்தை, சபையினுடைய ஏக்கத்தை, உம்முடைய கிரியைகள் எப்போது எங்கள் தேசம் காணும், எப்போது என்னுடைய வாழ்வில் நாங்கள் அதை காண்போம் என்கிற ஏக்கத்தோடு வந்திருந்தால், இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நிரப்ப வேண்டுமானால் அதற்கு பதில் ஸ்தாபனத்திலிருந்து நமக்கு வராது, சபையிலிருந்து வராது, எந்த நபரிடத்தில் வராது, பரத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கடியான சூழ்நிலையிலே தாவீது மாட்டிக்கொண்டான். தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை. 53வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 53:7 இல்லையா? சரி, அங்கே அவன் தன்னுடைய பதிலை சொல்கிறான். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்தித்து சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி என்னை பத்திரமாய் விடுவிக்கிற என்னுடைய பதில் பரலோகத்திலிருந்து வரும் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறான். 124வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் சபையின் தாகம் தீர்க்க, ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தாகம் தீர்க்கப்பட நீர் பதிலை உன்னதத்திலிருந்து ஊற்றும்படி நாங்கள் கேட்கிறோம். 9 பேர் எங்கேயோ நிற்கிறார்கள். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். சீஷர்கள் தூங்கி நிற்கிறார்கள். தன்னம் தனியாய் விடப்பட்டதை போல இயேசு வியர்வை இரத்தத்தின் பெருந்துணிகளாய் வருகிற நிலையில் வேதனையிலே ஜெபிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். தன்னந்தனியாய் அனைத்தையும் சகிக்க ஒப்பு கொடுத்த தேவகுமாரனுக்கு பலன் தேவைப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்த வைத்தார். தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிரப்பப்படுவதற்கு அதிகமான கிரயத்தை கொடுத்து தன்னம் தனியாக கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேதனையோடு சமாளித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நிலைக்கும் உதவி செய்து முழுமையாய் வெற்றியாய் நிறைவேற்றி முடிக்க உதவி செய்வதற்கு கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் அதை தருவாராக. 40 ஆண்டுகளாக தரிசனம், கர்த்தருடைய தரிசனம் இல்லை, கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படவில்லை. தேவன் தம்முடைய திரு சித்தத்தின்படி லூக்கா 1வது அதிகாரம் 79வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 79வது வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றுகிற அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. 400 ஆண்டுகள் மேசியா என்று வருவார், கர்த்தருடைய சத்தம் எப்பொழுது எங்களுக்கு கேட்கும் என்கிற தாகம், ஜெபம் இஸ்ரவேலுக்குள் ஆங்காங்கே சிலர் எழும்புவதை பார்த்த தேவன் யோவானை அனுப்பி பாதையை செவை பண்ண சொல்லும்போது அவனை பிரதிஷ்டிக்க பண்ணும் நாளிலே தகப்பன் சொல்கிறார், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். 2வது தாகமுள்ளவன் மேல் தாகம் தீர்க்க இந்த ஆள் கேட்டது. நம்மிடத்தில் யாராவது கேட்டால் நாம் என்ன செய்வோம்? எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதை கொடுப்போம். எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதைத்தான் நாம் கொடுப்போம். அவருடைய தாகம் தணிவதற்கு, தாகம் போக்குவதற்கு எவ்வளவு தேவையோ
அவ்வளவு தண்ணீர் தான் கொடுப்போம். அவர் தாகம் தீர்ப்பதற்கு சிலருக்கு டம்ளரில் முடிஞ்சிடும், சிலருக்கு செம்பில் குடித்தா முடிஞ்சிடும், சிலருக்கு குடத்தையே குடித்தாலும் என்ன பண்ணாது, தாகம் என்ன பண்ணாது, தீராது. ஆனால் தாகம் தணிப்பதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதை மட்டுமே நீங்களும் நானும் அளந்து கொடுப்போம். அப்படி தானே? நல்ல கவனிங்க. அதற்கு மேல் கொடுத்தால் பாதி டம்ளரை குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அளவுக்கு மேலே நம்ம கொடுத்தோம்னா பாதி டம்ளரை குடிச்சிட்டு பாதி டம்ளரை என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு போய்விடுவார்கள். நல்ல கவனிங்க. ஆனால் ஆண்டவர் தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கும்போது என்ன செய்கிறார்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். பக்கத்தில் பாசன நம்முடைய ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். எனக்கு தாகம் என்று கேட்கும் பொழுது, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் எனக்கு தாகம் என்று சொல்லி கேட்கும் பொழுது என் ஆண்டவர் அளந்து இப்போது இருக்கிற தாகத்தை தீர்க்க அல்ல, ஏன் மேலே ஊற்றுகிறார் என்றால், இனி வரப்போகிற நாட்களிலே தாகம் வருமே, அப்போ அந்த தாகம் தீர்ப்பதற்கு கீழே வந்தால் மழை தண்ணீர் தேவையான தண்ணீராக வருவதற்கு இன்றைக்குரிய உடனடி தேவையையும் கர்த்தர் சந்திக்கிறார். நாளை வர இருக்கிற தேவைக்கும் தேவையானதை கொடுப்பதற்காக என் ஆண்டவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாளிலே எந்த தேவையோடு கூட நீங்கள் ஆண்டவர் சமூகம் வந்திருந்தாலும் அந்த தேவையை என் ஆண்டவரால் சந்திக்க முடியும். விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி, எந்த தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் அந்த தேவையை சந்திக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். நெருக்குகிற, உங்களை நெருக்குகிற அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஆண்டவர் பதிலை தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் பதிலை தரும் பொழுது இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதற்கும் தேவையான பதிலை என் ஆண்டவர் கொடுக்க வல்லவர். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே தேவையானதை மற்றும் நீர் தராமல் இன்றைய தேவையும் வர இருக்கிற தேவையையும் மனதில் வைத்து ஊற்றுகிற கர்த்தர் எனக்காக இருப்பதற்காக இந்த மாலை வேளையிலே நான் நன்றி சொல்லுகிறேன். பார்வோனின் சேனை அவர்களை விரட்டுகிறது. அவர்களுக்கு அப்போது ஒரு பிரச்சனை, பார்வோன் நம்மை அழித்து விடுவான், நாமே போய் என்ன பண்ணிடலாம், சரண்டர் ஆயிரலாம் அப்படின்னு கூட நினைத்து கொண்டிருந்தார்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா, வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இப்படி எங்களுக்கு செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும். இந்த 3 வசனங்களிலே அவர்களுடைய அன்றைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரலோக தேவன் என்ன செய்தார்? யாத்திராகமம் 14:13 வாசிங்க. ஆண்டவர் இப்ப அவங்களோடு கூட பேசுகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசினார்?
இன்று வருகிறானே உங்களை பின்னாடி துரத்திக்கிட்டு, இந்த பார்வோன் இந்த சத்தம் இதையும் தீர்க்க எனக்கு தெரியும். பார்வன் வரதை பார்த்து அவன் சத்தத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. இந்த சத்தத்தையும் தீர்க்க எனக்கு தெரியும் என்று காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாளும் நீங்கள் காணாதபடி ஒரே நேரத்தில் இப்போது தேவையும் சந்திப்பேன், எதிர்கால தேவையும் நான் சந்திப்பேன் என்கிறவர் நமக்கு துணை செய்கிற இயேசு. அல்லேலூயா. இப்போ உங்க கைக்கு பார்வன் கையிலிருந்து உங்களை தப்புவிப்பேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி என்னைக்குமே இந்த எகிப்தியனை நீ பார்க்க மாட்டேன். இன்னைக்குரிய தேவையை நான் சந்திப்பேன், எதிர்காலத்துக்குரிய தேவையும் சந்திக்கிற துணை நிற்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும், பானையில் ஒரு பிடி மாவும், கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், என்னிடத்தில் ஒரு அடையும், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணுகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று அல்லேலூயா. அன்றைக்கு உள்ள ஆகாரம் சமைக்கத்தான் 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கிறார். அந்த பிரச்சனை தான் அவளுக்கு, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் மாவு இருக்கு, 2 அப்பம் வரப்போகுது, நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், அதுக்கு 2 விறகை என்ன பண்ணுகிற பொறுக்க வந்திருக்கிறாள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முதல் அடையை எனக்கு கொண்டு வா. அப்படி சொன்ன பொழுது தன்னுடைய அன்றைய பிரச்சனை, ஆனால் கர்த்தர் இந்த சகோதரிக்கு காண்பித்தார், உன்னுடைய இன்றைய பிரச்சனையும் தீர்ப்பேன், அடுத்த மழை வருகிற வரைக்கும் இந்த பிரச்சனை வராமல் இருக்க நிரந்தர பரிகாரத்தையும் நான் கொடுப்பேன். ஆலய வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். வராங்க பேதுரும் யோவானும் வந்து என்னை பார் என்று சொல்லுகிறாங்க. யாரும் இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை. இவன் தான் மற்றவருடைய முகத்தை என்ன பண்ணியிருக்கிறான், பார்த்திருக்கிறான். யாரும் பார்த்து என்னை நோக்கிப்பார் என்று சொல்லி இதுவரை சொன்னதே இல்லை. 2 பேரும் சொன்னது உடனே அவன் நினச்சிட்டான், நம்முடைய தேவையெல்லாம் பூர்த்தியாகும். 2 பேர் சொன்ன உடனே என் தேவையெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிடும், பூர்த்தியாகும் என்று நினைத்த என்று அன்றைக்கு உரிய தேவை அவன் நினைச்சான். பாருன்னு சொன்னாங்க, போட்ட உடனே இன்னைக்குரிய தேவையெல்லாம் எனக்கு என்ன ஆயிரும், பூர்த்தி ஆயிரும், நிறைவடைந்துரும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் பேதுரு யோவான் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி, இன்று தேவையை மட்டும் இல்லைப்பா, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ தேவையற்றவனாய் இருக்க எழுந்து நடக்க செய்ய நான் தண்ணீரை ஊற்றுவேன். நீ மற்றவங்க தேவைக்காக நிற்கிற, ஆனால் இன்னைக்கு மட்டும் இல்லை, உன் வாழ்நாள் முழுதும் யாரிடத்தில் தேவையை கேட்கிறவனாக அல்ல, நீ எழுந்து நடக்கிறவனாக உன்னை நடக்க வைப்பதற்கு என்னுடைய தண்ணீரை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. எதிர்பாராத ஒருவனுக்கு
கேட்காத ஒருவனுக்கு கர்த்தர் அதை செய்திருந்தால் எதிர்பார்த்து இந்த மாலை வேளையிலே தேவ சமூகம் வந்து அவரை நோக்கி பல நாளாய் கதறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைய தேவை மட்டுமல்ல, இன்றைய தேவையும் என் தேவன் சந்திப்பதற்கு தண்ணீரை ஊற்றுகிறார். நாளைய தேவையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுகிறவர். அல்லேலூயா. இருதயத்தை ஆண்டவர் சமூகம் ஊற்றினால் இவரால் மட்டுமே எனக்கு குழந்தை தர முடியும் என்று சொல்லி அன்னாள் நினைத்தாள். அப்படி நினைத்து தேவ சமூகம் வருகிறாள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ஒரு துக்கத்திற்கு பதில் கேட்க வந்தால் தேவ சமூகம். ஆனால் ஆண்டவர் செய்தது, ஒருபோதும் துக்கமே வராத நிலையில் பதில் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அன்னாள் ஒரு துக்கத்தை மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்க தேவ சமூகம் வந்தால், ஆனால் ஆண்டவர் ஒருபோதுமே துக்கம் வராத நிலையில் பதில் கொடுத்தார். அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர்தான் நமக்கு துணை செய்கிறவர், நம்மை உருவாக்கினவர். நம்முடைய தேசத்திலோ இந்த உலகிலோ நம்மை ஆண்டவர் தம்மை நிரூபிக்க ஆயத்தப்படுத்த வல்லமையுள்ள கர்த்தர். 3வது, அளந்து கொடுக்காமல் அளவற்ற நிலையிலே கொடுப்பவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அளந்து கொடுக்காமல் அளவற்ற நிலையில் கொடுப்பவர். 3வது கொடுத்தது, மழை பெய்யும் போது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மழை பெய்தது என்று சொல்லி சரித்திரமே கிடையாது. மழை பெய்தால் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மழை பெஞ்சது அப்படின்ற சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் மழை பெய்தால் பலரும் அதை அனுபவிப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை கர்த்தர் அனுப்புகிறார். அவருடைய பிள்ளை தான் தாகமாய் இருக்கிறது, அவருடைய ஜனம்தான் தாகமாய் இருக்கிறது. அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. அவர் பிள்ளைக்காக ஆரம்பித்து வைக்கிறார். ஆனால் விளைவு என்ன? அவர் பிள்ளைகளுக்கு மட்டும் தாகம் தீரல, ஊரில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற, பட்டணத்தில் இருக்கிற, கிராமங்களில் இருக்கிற எல்லா மக்களுடைய தாகம் தீர்க்கிற நிலையிலே என் ஆண்டவர் நிரூபிப்பார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் துணை செய்கிறேன். நீங்கள் போராடி 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 ஜெபித்தது நிமித்தம் நீங்கள் வசிக்கிறீங்களே அந்த பின்கோடில் ஒரு செயலை கர்த்தர் இந்த ஆண்டில் துவக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி, நீங்கள் போராடி போராடி ஜெபித்திருப்பீர்கள். நீங்கள் வசிக்கிற, நீங்கள் இருக்கிற ஏரியாவுடைய பின்கோடில் கர்த்தர் செயலை துவக்குவார். அந்த ஊரிலே கர்த்தர் செயலை துவக்குவார், மாநிலத்தில் செயலை துவக்குவார். ஆனால் விளைவு உங்களையும் மகிழ்ச்சியாக்கும். அந்த பகுதியையும் கர்த்தருடைய வல்லமை காண்பதற்கு அநேகரை அது இம்பாக்ட் பண்ண போகிறது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் 3 ராஜாக்கள் வனாந்திர பாதையில் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் தண்ணீர் வேண்டும். அவர்கள் தாகத்திற்காக தீர்க்கதரிசியின் சொற்படி செயல்படுகிறார்கள். அவர்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுத்த போது 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 20வது வசனம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அல்லேலூயா. தண்ணீர் தேசம் முழுவதையும் நிரப்பிற்று. வனாந்திரத்தில் இருக்கிற எண்ணிவிடக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்த செயல் தேசம் முழுவதையும் நிரப்பிற்று. அப்படிப்பட்ட தண்ணீர் ஊற்றுகிற கர்த்தர் மறுபடியும், நான் அன்னாளை பற்றி சொல்லுகிறேன். அன்னாளுக்கு ஒரு பிள்ளை வேண்டும்.
அந்த தாகம் தீர்ப்பதற்காக கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஆனால் அந்த சாமுவேலை கொடுத்தபோது அன்னாள் கொஞ்சி விளையாடுவதற்காக கொடுக்கவில்லை. சாமுவேலை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருக்க, தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தான் கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தர இருக்கிறீர், அது என்னோடு நிற்காது. பக்கத்தில் பாசலும் கையை கொடுத்து, எனக்கு நீர் தர இருக்கிறீர், அது என்னோடு நிற்காது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத என் குடும்ப அங்கத்தினர்கள், நான் சந்திக்கும் என்னோடு படிக்கிறவர்கள், என்னோடு வேலை பார்க்கிற எல்லாரையும் அது தாக்கும். எங்கள் தெருவில் உள்ள மற்றவர்களை அது சந்திக்கும். ஏனென்றால் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். கழுதை தாடை எலும்பினாலே 1000 பெலிஸ்தரை கொன்று விட்டான். ஆனால் தாகத்தாலே வாடுகிறான். கர்த்தரை பார்த்து கலங்குகிறான். நான் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே மாண்டு போக வேண்டுமா? என்னுடைய தாகத்தை தீர்க்க மாட்டீரா என்று சொல்லி கேட்ட பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பேரிட்டார். நல்ல கவனிங்க. அந்த பள்ளத்தாக்கை பிளந்தபோது ஒரு நீரூற்று தோன்றி தண்ணீர் அங்கே இருந்து படுத்த இடத்திற்கு ஓடி வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவன் போய் குடிக்கல, தண்ணீர் ஓடி வருகிறது. தண்ணீரை குடித்துவிட்டு சொல்கிறான், இந்த இடத்திற்கு பெயர் என்ன கோரி. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, என்ன கோரினேனோ, என்னிடத்தில் ஆண்டவரிடத்தில் எதை நான் கேட்டனோ அதை ஆண்டவர் அப்படியே தந்த இடம். நான் என்ன கேட்டு கதறினேனோ கர்த்தர் அதை தந்த இடம் என்று சொல்லி பேர் வைத்து விட்டான். அந்த வசனம் எப்படி முடிகிறது? அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? சிம்சோனே, உனக்கு தானே தாகம் தீர்க்க என்னால் தண்ணீரை பிளந்து கொடுக்க முடியும். தாகம் தீர்த்த உடனே கர்த்தர் அதை மூடிவிடவில்லை, அங்கே வைத்தார். வேதம் சொல்லுகிறது இந்நாள் வரை. எதற்கு இந்நாள் வரைக்கும்? நான் தொடங்கினது என் பிள்ளைக்காக மட்டும். ஆனால் அந்த வழியாய் வருகிற மனிதர் மட்டுமல்ல, அந்த வழியாய் வருகிற ஆடு மாடுகளாக இருந்தாலும் அவைகளின் தாகத்தை தீர்ப்பதற்காக இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைக்காக கர்த்தர் ஆரம்பிப்பார். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால உங்களுக்காக ஆரம்பிப்பார். ஆனால் அது ஆயிரக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, கர்த்தருக்கு மகிமையாக இருக்க தேவனாலே அதை செய்ய முடியும். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தண்ணீரை ஊற்றும் என்று கேளுங்கள். பிரசங்கிப்பதற்கு பேதுரு தான் தன்னுடைய படகை கொடுத்தான். ஆண்டவர் நின்று பிரசங்கிப்பதற்கு பேதுரு தான் படகை கொடுத்தான். படகில் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் வலையை போட சொல்கிறார். பேதுரு வலையை போட்ட உடனே வலையை நிரம்ப செய்தார். பேதுரு படகை மட்டும் ஆண்டவர் நிரப்பல, பக்கத்தில் இருந்தவனுடைய படகையும் கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா. தண்ணீரை ஊற்றுகிற தேவன் கர்த்தர் நிச்சயம் இந்த ஆண்டிலே கர்த்தர் தண்ணீரை ஊற்ற போகிறார். இங்க இருக்கிற நாம் பலர் சாட்சி சொல்ல போகிறோம். அளந்து கொடுக்கல, அளக்க முடியாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எனக்கு அளந்து கொடுக்கல, என்னால் அளக்கவே முடியாத அளவுக்கு கர்த்தர் ஊற்றினார். அவரிடத்தில் இருந்துதான் எனக்கு வந்தது. அது என்னோடு நிற்கல, என்னோடு அப்படியே என்னை சுற்றி இருக்கிற ஏராளம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் செய்தார் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். அதை நம்மில் ஊற்றுவதற்கு ஆண்டவர் நம்மையும் ஊற்ற சொல்லுகிறார்.
எதை ஊற்ற சொல்லுகிறார்? 2 காரியம் வேகமாக சொல்லுகிறேன். புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம். புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ராத்திரியில் முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு, தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா நெருக்கங்களின் முனையிலும் தெருக்களின் முனையிலும் எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூசித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. நமக்காக ஜெபிக்க அல்ல. முதலாவது எதை ஊற்ற சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவரை அறியாமல் உங்கள் தெருவிலே பலர் கிடக்கிறார்கள். உங்கள் ஏரியாவில், உங்கள் சுற்றி இருக்கிற கிராமத்தில் ஆண்டவரை அறியாத பலர் கிடக்கிறார்கள். நமக்காக ஜெபித்து கண்ணீர் விடுவதை விட அவரை அறியாத ஜனங்கள் இந்த ஆண்டு அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என ஜெபிக்க கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. நம்ம எத்தனை பேர் இதை செய்ய இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? என் தேவனாக, ஆண்டவரே, என் தேவைக்காக, என்னுடைய காரியத்திற்காக நான் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதை விட, என் பிரச்சனைக்காக நான் உபவாசித்து ஜெபிப்பதை விட, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அநேக பிரச்சனை இருக்கு. என்னை சுற்றி அநேகர் தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன். அவர்களுக்காக நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக ஜெபிக்க என் இருதயத்தை ஊற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். 2வது யோவான் 19வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். யோவான் 19வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க. சிலுவையில் தொங்கின இயேசு சொல்லுகிறார், இதோ நான் தாகமாய் இருக்கிறேன். அவரை அறியாத ஜனங்கள் இதை கேட்ட பொழுது எல்லாரும் அவங்க நினைச்சாங்க, எல்லாரும் கேட்பதை போல இவரும் தாகத்துக்கு என்ன பண்ணுகிறார்? தண்ணீர் கேட்கிறார் என்று சொல்லி நினைத்து காடியை கொடுத்தார்கள். அவருடைய தாகத்தை தீர்க்க, இயேசுவினுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீரால் அவருடைய தாகத்தை தீர்க்கப்பட முடியாது. நல்ல கவனிங்க. இயேசுவோடு இருந்து இயேசுவுக்கு இருந்த தாகம் சொல்ல போனால், நான் என்னையே ஊற்றி இருக்கிறேன். இந்த ஊற்றப்பட்ட இரத்தம் ஒரு துளி கூட வீணாய் போகாமல் ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்தை உடன் சகோதரர்களாக, நான் அவர்கள் மூத்த சகோதரனாக இருக்க வேண்டும். ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் என் ராஜ்யத்திற்குள்ளே வர வேண்டும் என்பது அவருடைய தாகம். அல்லேலூயா. அவருடைய தாகத்தை எந்த தூதனாலும் தீர்க்க முடியாது, எவராலும் தீர்க்க முடியாது. இயேசுவின் தாகம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த தாகத்தை ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் மூலமாகத்தான் இயேசுவினுடைய தாகத்தை தீர்க்க முடியும். ஜெபித்தால் மட்டும் போதாது, என்னால் முடிந்த அளவு இதுவரை செய்யாத ஆத்தும ஆதாய வேலையை நான் செய்ய ஞானத்தோடு, தேவ கிருபையோடு, தேவ பலத்தோடு செய்ய, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, தாகத்தை தணிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் உங்கள் மேலே நிச்சயமாய் ஊற்றுவார். எல்லாரும் அப்படியே முழங்காற்படியிடுவோம். முழங்காற்படியிட்டு
ஆண்டவர் தாகத்தை தீர்ப்பாரா தீர்க்க மாட்டாரா அது கேள்வி அல்ல. அவர் தாகத்தை எப்படி தீர்ப்பார் அதுதான் முக்கியமானது. அவர் எப்படி தீர்க்கிறார் தாகத்தை என்று சொல்லி 3 காரியங்களை இந்த மாலை வேளையில் நாம் தியானித்தோம். அன்றைக்கு கர்த்தர் தாகத்தை தீர்த்திருப்பார் என்று சொன்னார். இன்றைக்கும் ஊற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் எதற்காக ஊற்றுகிறார்? தம்முடைய பிள்ளைக்காகத்தான் ஊற்றுகிறார். ஆனால் பிள்ளையின் இடத்தில் இருக்க பிள்ளைக்காக மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற எல்லாரும், மிருக ஜீவன்கள் எல்லாரும் தாகம் தீர்க்கப்படுவதற்கு அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். இன்னைக்கு பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு கொடுக்க கர்த்தர் விரும்பல, நாளைக்கும் எதிர்காலத்திலே உனக்கு இருக்கு, அதையும் நிறைவேற்றுவதற்கு, அந்த தாகத்தையும் தீர்ப்பதற்கு கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். இன்றைக்கு அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஆண்டவரே, தேவ பிள்ளை என்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, உனக்காக நீ ஜெபிப்பதை நிறுத்து. உன் விண்ணப்பத்துக்காக நீ அழுது ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, உனக்காக நீ உபவாசித்து ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, உன்னை சுற்றி எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, பசிக்காக ஏங்கி நிற்கிறாங்களே, தாகத்தோடு இருக்கிறாங்களே, அவங்க தாகம் தீர்க்கப்பட ஆண்டவரே, தேசத்தில் உம்மை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க இருதயத்தை நான் ஊற்றுகிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஆட்களை கர்த்தர் இன்னைக்கு தேடுகிறார். 2வது, சிலுவையில் தொங்கின இயேசு தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நினச்சாங்க, எல்லாரும் கேட்குறது போல தாகம் என்று சொல்லி காடியை கொடுத்தார்கள். ஆனால் எந்த தண்ணீரும் அவருடைய தாகத்தை தீர்க்க முடியாது. தூதனாலும் தாகம் தீர்க்கப்பட முடியாது. ஏனென்றால் அவருக்கு இருந்த தாகம், என்னையே நான் ஊற்றி இருக்கிறேன். சிந்தப்பட்ட இந்த ஊற்றப்பட்ட இரத்தம் வீணாய் போகக்கூடாது. ஏராளமான பேர் ரட்சிக்கப்படணும், தேவ ராஜ்யத்திற்குள்ளே அவர்கள் வரணும்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய தாகம். அந்த தாகத்தை யாரால் தீர்க்க முடியும் என்று சொன்னால், யார் அவராலே அவருடைய இரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டார்களோ, அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் மூலமாகத்தான் அந்த தாகத்தை, கர்த்தருடைய தாகத்தை தீர்க்க முடியும். ஆண்டவர் கேட்பது, ஜெபித்தால் மட்டும் போதாது, உன்னால் முடிந்த அளவு இதுவரை செய்யாத ஆத்தும ஆதாய வேலையை நீங்கள் செய்யணும். ஞானத்தோடு, தேவ கிருபையோடு, தேவ பலத்தோடு செய்ய, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, உங்களுடைய தாகத்தை தணிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களை கர்த்தர் நிரப்புவார். குடிக்க கொடுக்க மாட்டார், தாகத்துக்கு ஊற்றுவார். உங்களுக்காக அல்ல, உங்களுக்காக தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் உங்கள் மூலம் தேசம் ஜனங்கள் எல்லாரும் தாகம் தீர்க்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னவரே, இன்றைக்கு எதற்காக ஊற்றினீர் என்று எனக்கு காண்பித்தீர் ஐயா. அப்படியே படைத்தவருக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்கு முதலாவது நீர் செய்கிற காரியம், ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் நீர் தண்ணீரை ஊற்றுகிறீர். நீர் ஊற்றுகிற நோக்கத்தை நாங்கள் அறிந்து செயல்பட உதவி செய்யும். அதே சமயத்தில் எங்களை ஊற்ற சொல்லி கேட்கிறீரே, அந்த 2க்கும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டீர், உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பினீர், உங்கள் வார்த்தை கொண்டு பேசினீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எதற்காக ஊற்றுகிறீர், நீர் ஊற்றும்போது எப்படி அதை ஊற்றுகிறீர் என்பதையும் இந்த நாளில் எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் நம்முடைய வசனத்தால் நிரப்பும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துவாராக. துணை நிற்கிற தேவன் முதலாவது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறீர். இந்த அனுபவத்தை நாங்கள் பெறணும். எங்களுக்காக நீர் ஆரம்பிக்கிறீர், எங்கள் நிமித்தம் தேசம் அதை அனுபவிக்க கர்த்தர் நீர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.